தேவி இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது விடுகிறதுக்கு. எங்களை இதனால் வரைக்கும் சந்திக்காதடி இன்றைய நேரத்திலே விடிய போகும் பொழுது விடிய நேரத்திலே கண்ணே என்னடி சோர்ந்த முகம் எதற்காக என்னை பார்த்து வந்தாய்? வர வேண்டாம் என்பது அல்லவா நம்முடைய பேச்சு. அதையும் மீறி ஏனடி இங்கு வந்திருக்கிறாய்? ஒருபோதும் நான் மறுப்பு தெரிவிப்பேனா? ஒருபோதும் மறுப்பேனா சுவாமி? சைரந்தரி அந்த காரணம் ஒருபோதும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். எதற்காக தெரியுமா? இதோ நம் இலவசமாக விளங்கக்கூடிய உத்தரகுமாரருக்கு ரதம் ஓட்டுவதற்கு ஆள் தேவையா? புத்தர்குமாரனுக்கு ரதம் ஓட்டுவதற்கு என்ன காரணம்? அதனால அதாவது 1000 கால் பசு முதலை அயலாட்டவர்கள் அடுத்ததாவது ஓட்டி சென்று விட்டார்களா? அந்த 1000 கால் பசு முதலை திருப்பி வருவதாக இருந்தால் நம் அரசராக இளவரசருக்கு உத்தரகுமார் ரதம் ஓட்டுவதற்கு ஒரு ஆள் தேவையா? அப்படியா? ரதம் ஓட்டுவது சிறந்தவர் என்று எனக்கு தானே தெரியும். என்னை ஏதாவது தவறாக இளவரசர் அவருக்கு போய் நான் ரதம் ஓட்டனா அவர் ஏத்துக்கு வர, அங்க போய் என்ன தப்பா பேசனா நீதான் ஏத்துக்குவியாடி? இல்லை சாமி, ஒருபோதும் தவறாக பேச மாட்டார்கள். ஏன் என்றால் அபயம் என்று அவரிடத்தில் இருக்கின்றோம். அவருக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆபத்தை தீர்ப்பதே நம்முடைய கடமை அல்லவா சுவாமி? அன்பு பண்பு பாசம் நிறைந்த பாஞ்சாலன் திருமகளே, உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? தேவி புறப்படுவாளா? வணங்குகிறேன் தாயே. ஆகட்டும் மகனே. அம்மா பாருங்கள். சரி, நேரமாய் போச்சு, சண்டைக்கு போகணும். தலைச்சாரதி ஓட்டுவதற்கு அது குடிக்கண்டியா? அப்பா கொடுக்கணும். ஒரு வீரம் ஒரு தீரம். என் மகன் அல்லவா நீ? என் மகன் அல்லவா? எங்கம்மா பாடுறா, இங்க பாடுறா. என்னடா அப்படி பாக்குற? ஐயா சரியா உனக்கு வேற ஆளே கிடைக்கல. ஏமா நீ என்ன பைத்தியக்காரியா? அப்படி எல்லாம் நினைக்க வேண்டாம். அம்மா நம்முடைய தம்பியா என் மகன் நாட்டிய சாலை பக்கமே ஆளை காணுமே. தொடாதே. இத பார்த்தா எனக்கு இதே பிடிக்கலம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதடா. இங்க வாங்க. என் கிட்டே வரக்கூடாது. ஐயோ இங்க வாங்கல. இந்த அவனைக்கு பேருக்கு சொன்னார். ஆணுமில்லா பெண்ணுமில்லா இந்த அழிதாடி பேடி கண்ணை மலை ஓட்ட சொன்னார். எனக்கு எப்படி அம்மா மனமது தாயே. அழிதாடி பேடி கண்ணை
கூடாது. ஆணிலும் சேராத பெண்ணிலும் சேராத இந்த அதிசாதி பேடியா எழுதுறத வாருங்கள். ஐயா, இளவரசே, அவன் அடிப்படை எடுத்து இழிவாக பேச வேண்டாம், இழிவாக நினைக்க வேண்டாம். அவன் ரதம் பிடித்து ஓட்டினா 3 கணக்கிலே ஓட்டுவார், 5 கணக்கிலே ஓட்டுவார். அவரை ஓட்டுன ஓட்ட எனக்குதான் தெரியும். சாதாரணமா நீங்க நினைக்க வேண்டாம். தம்பி இளவரசே, எங்க அம்மா இளவரசே கோபம் கொள்ளாதீர்கள். ஓரளவிற்கு நாங்கள் 5 பஞ்ச பாண்டவரிடத்திலே அடிமை வேலையாக இருக்கும்போது ஒரு நாள் யுத்தகலத்திலே அந்த அர்ஜுனனுக்கு நான் ஒரு நாள் சாரதியா போனவன். அப்பேற்பட்ட ஆளுக்கு நீ சாரதியா? அதை ஏன் கேக்குற? என்ன விட்டா அன்னைக்கு வேற வழி இல்லாத போச்சு. இது ஒரு மாதிரி பாக்குறது எனக்கு பிடிக்கிறதா? பாவனா ஐயோ, இந்த வேடி பெற்றதான் போட்டியை பார்த்து அந்த அர்ஜுன மன்னரே மதிமயங்கி போயிட்டாரு. அர்ஜுன மன்னரே மதிமயங்கி போயிட்டாரு. இது மேலையா? ஐயோ, அவருக்கு எங்கேயாவது போயே தொலைஞ்சிருக்கலாம். இது மேல இல்ல, அவர் ரதம் ஓட்டுற வேகத்தை பார்த்து. சாமி, உங்களுக்கு ஈடு கொடுத்து ஓட்ட முடியலனாலும் ஓரளவுக்கு நான் ஓட்டுவேங்க. ஓட்டுவியா? அம்மா கண்மணி, இவர் ரதம் ஓட்டுறதெல்லாம் சரி, ஒரு முக்கியமான விஷயம், என்ன தொடக்கூடாது, என் கிட்ட வரக்கூடாது. முன்னாடி தேடி செலுத்துறானா அந்தாண்ட போ. ஒரே தேர்ல போறோம், தொடாம. மகனே, அப்படி அவர் ரதச்சாலை ஓட்டுவதாக இருந்தா முன்னாடிதான் ஓட்டுவாரு. என் முகத்தையே திரும்பி பார்க்க கூடாது. நீ மேல்மையாக இருக்கிற. ஆமா, இதை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம், என்கிட்ட அவன் வாய் திறந்து பேசக்கூடாது. ஏன் என் வாய் நாத்தடிக்குமா? முன்ன பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்னைய கொள்ளுங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இளவரசி, உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரதத்துல ஏறி உக்காந்துக்கிட்டேன், கையில எடுத்து உங்களத புடிச்சுட்டேன். என்னது? ரதத்தை சரி சரி, விட்டு 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 எப்படி ஓட்டுவும் தெரியுமா? அப்படியா? நீங்க ஏறி பாருங்க. கண்மணி, பேசுவதற்கு நேரமில்லை. அங்க சேனாதி சேனையா வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு என் வீரமும் என் தீரமும் என் ஆங்கிற புஜபல விராக்கிரியமும் அங்க களத்திலே காண்பவர்களுக்கு தெரியும். அறியாத பருவம், கொஞ்சம் திருவயது குழந்தை பருவம். அதனால நீ போவதை என் மனதுக்கு ஏத்துக்கவில்லை. நாங்க போயிட்டு வர நேரம் ஆகுது. அங்க படையெல்லாம் தம்பி துடிக்கிறத பார்த்தாங்க, பூராத்தையும் கொண்டு விடுவாராட்டுக்குது. பூந்தானா உள்ள புட்டை கடாச்சு விடுவேன். இளவரசி, ரதத்தை ஏறுங்க.
இளவரசே இப்பேற்பட்ட படையை கண்டு நீங்க போராட்டி கொண்டு போடுங்க சந்தோஷமா இருந்தேன். சாரதிக்கு ஆள் இருந்தா போது ஒட்டி பாத்துக்கீங்களே. யா சாமி என்ன கலவரிங்க? என்னது நான் கொண்டு போடுவா? என்ன ஒருத்தர் 2 பேர் அங்க வரானுங்க? இல்ல ஆண்டவட சேனையோட துரியோதன சேனை அம்புட்டு இங்க தான் நிக்குது. சேனாதி சேனைகள் ரஜகஜ துரகராதி என்று சொல்லக்கூடிய சதங்கள் சேனை 4 வகை சேனை எல்லாம் நிக்குது. நான் ஒட்டி போய் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நீ தேர திருப்பு. தேரலாம் திருப்புடா சண்டிக்கடா. நான் தேர திருப்புறே பண்ணலாம் சொல்றேன். ஏய் நான் சொல்றது கேளு. தேர திருப்ப முடியுமா முடியாதா? இளவரசே ஏய் பேடி சொல்றது கேக்குறியா இல்லையா? இளவரசே நான் சொல்றது கேளு. இன்றைக்கு வெற்றியோட தான் போன பசு மந்தையில திரும்பிட்டு தான் போகும். நீ தேர திருப்புலாம் ஓடி போடுவேன். எதுக்கு கட்ட? ஐயோ அப்பா ஒண்ணுக்கு பயப்படாத. எங்க அம்மா திட்டு நான் பாறேன். ஐயோ கடவுளே வாங்க கூட நான் வந்து பாரு. இளவரசே எங்க அப்பா என்ன தேடுவாரு நான் போறேன். என்ன சாதாரண ஆளா நினைக்காத. நான் சாதாரண விட்ட ஆள் கிடையாது. நானே ராஜகுலத்து பண்ண நானே பயப்படுறேன். நீ ஆணிலா பெண்ணிலா பேடி நீ என்ன பண்ண முடியும்? நானும் இல்ல பெண்ணும் இல்ல பேடி நான் நினைக்கிறேன். இளவரசே நான் யார் தெரியுமா? யார் நீங்க? ஐயா நான் சந்திரகுலம் ஐயா. யாரு? சத்திரி யார் சொன்னானோ? சத்திரி யார் சொன்னானோ? என்ன சாதாரணமா நினைச்சிடாத. குருநாடு குருகுலம் குந்தி வயிற்றிலே பிறந்த ஐவரிலே நட்டு பிறந்த நாயகனாகி நான் அர்ஜுனம்பா. என்னத்துக்கு பயப்படுறேன்? நீ அர்ஜுனா? பின்ன நீ அவருக்கு ரதம் ஓட்டிருந்தா நீ அர்ஜுனா ஆயிடுயா? ஓ நான் என்னத்த சொல்லுவேன்? நீ பேடி பேடித்தான் என்ன நீ மனசு பார்த்து பாக்குறேன். என்ன அவ சொல்றாங்க அப்பா யார விட்டு கீழாருங்கன்னா காலம் நறுக்கி விடுவேன். இது வரைக்கும் அர்ஜுனா நான் எப்படி நம்புவேன்? அர்ஜுனா எப்படி நம்புகிறியா? முதுகிற மச்சரகி பாரி என் முதுகிலே மச்சராக
இருக்குது. ஆஹா. அர்ஜுனனுக்கு இருக்கிற அதே மச்சரேக முதுகுல பாரு. ஆ. என் முன்னாடி வந்து ஆ. என் பள்ளியிலே பரிசு வீணைய பாரு. என் பாதத்திலே செந்தாமரைய பாரு. என் நாவிலே நட்சத்திரத்தை பாரு. என் நயன விழி பார்வைய பாரு. என்னமாப்பா பயந்து சாவல. இதெல்லாம் சொல்லிவிட்டா நானா நம்ப மாட்டேன். எனக்கு யாருக்கு நாட்டுல தான் நீ எனக்கு இளவரசன். இறங்கின படவா கொஞ்சம் இழுத்து ஓட்டி அறுத்து இவன் எல்லாம் சொன்ன அர்ஜுன மகாராஜன் என்பவர் ராஜ உடை தரித்த மன்னர். அவரு எங்க நீ எங்க இப்ப ராஜ உடை இருக்கிறத காட்டி விட்டா நீ என்ன அர்ஜுனன் நம்பிக்கையா? நான் சொல்ற இடத்துல நான் இப்ப ரந்து செலுத்திக்கிட்டு போறேன். அங்க காட்டுற ராஜ உடை என்ன என் சமாதானம் என்ன நீங்க அப்படியே நின்றுட்டு வாங்க. என்னை இறக்கி விடு ஓடி போயிடுறேன். பண்ணி மரம் தருகிய போகுது மாறு. போகுது பார்க்க அந்த வாழ்வு செய்ய வழி நடந்தோம். வண்டி மரம் கொண்டு சொல்ல போகுது பாரு. அதோ அங்க தெரிகிறது பார் பெரிய ஒரு வன்னி மரம். அந்த வன்னி மரத்துக்கிட்ட போய் ராத்திரி எடுத்து விட்டேன். உனக்கு 8 தூரத்துல தான் இருக்குது. அதோ அந்த வன்னி மரத்துல பெரிய ஒரு பொந்தா இருக்குது பாரு. அந்த பொந்துக்குள்ள வாங்க கைய விடு. கைய விட்டதும் வரும் அதை எடு. பொந்துக்குள்ள போய் நான் ஒழிஞ்சுக்கிறதா? ஊரு கட்ட இளவரசி அந்த வன்னி மரம் பொந்துல கைய விடு. அப்புறம் நான் யாருன்னு தெரியும். கைய விடுறதா? வன்னி மரம் அரியா புள்ள அரியா புள்ள கூட விளையாட்டுக்கு போன தவிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு வருமா. அந்த மாதிரி வாங்கூட நான் வந்த பாரு. என்னப்பா என்ன இளவரசி எங்க வீட்டுல தான் அவளுக்கு தும்பா. அதுக்கப்புறம் உன்னை நம்பி நான் வந்தேன். உடம்பு இவ்வளவு திடகாத்திரமா வச்சிருக்கிறேன். பரவாயில்ல உடம்பு இருந்து என்னத்துக்கு ஆகுது. இங்க பார்த்த உடனே அவன் சாணைய பார்த்த உடனே என் கை கால் இப்படி வில விளந்து போகும். அங்க போயிருந்தாலும் என் உயிர் போயிருக்கும். வாங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப அங்க போய் பார்த்தா அங்க அரவமா செய்வது இன்னைக்கு சாவு சொல்றியா? நாகப்பாம்பு படம் எடுத்துக்கிட்டு வருதா? அதுக்கு தான் பயப்படுறியா? நான் இப்படியே போயிடுறேன் அம்மா கிட்ட. நீ எங்கேயும் போக முடியாது. இடத்த விட்டு போகணும். இந்த ரகத்துல எங்க உட்காரு சொல்ற. உட்காரு கைய கட்டி கூட உட்காரு. பண்ணி வர பொந்தான பாத்துட்டு அநியாயமா இருக்குது. நான் போறோம் பாம்பா சீருது. இது வெடுக்குன்னு போய் ஒண்ணு உருவிட்டு வந்துருச்சு. நான் நம்பல. உங்களை நான் அறியாம நான் பேசிட்டேன். இப்பொழுது உங்க ராஜகுட்டையும் உங்களுடைய கையில் இருக்கும் காண்டிவத்தை கண்டவுடனே அர்ஜுன மகாராஜன் என்று நான் அறிந்து கொண்டேன். உங்களுக்கு தேரை செலுத்துவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன். தேரை நான் செலுத்துகிறேன். அங்கே வருகிறது பார் துரியோதனுடைய சேனை. துரியோதன துர்ச்சோதன துன்மக துருதர்ஷன் துருவிந்த அவருடைய அண்ணன் தம்பி 100 பேரு. அது இல்லாத படை வட்டாளம். அது இல்லாத என் பாட்டனாக பிதாமகர் பீஷ்மன், என் குலகுருவாகிய துரோணாச்சாரியா, அஸ்வத்தாம, சகுனி, சல்லிய, கர்ண, அத்தனை பேர் வரானுவா.
ராவணவனை எல்லாத்தையும் இந்த அர்ஜுனனா அந்த துரியோதனுடைய சேனையா உங்களுக்கு தேர் நான் செலுத்துகிறேன். அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு கவனிங்கள். உண்டு அட தேருக்கு பூராவே கட்டி ஆ